வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பன்னீரை வச்சு பன்னீர் பாயசம் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பன்னீர் பாயசம் செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். 3/4 லிட்டர் பால். அதை இது மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற 3/4 லிட்டர் பாலை இதில் சேர்த்துடலாம். எப்போயுமே ஸ்வீட்ஸ்லாம் செய்யும்போது நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து செஞ்சோம்னா ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்காத பால் தான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சதுனால சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த உடச்ச அரிசியை இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அரிசியை நல்லா ஊற வச்சு சேர்த்ததுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் பாசுமதி ரைஸ் எதுக்கு சேர்த்து செய்கிறோன்னா நல்ல ஒரு பைண்டிங்காக சேர்க்குறோம். நல்ல பாயசம் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு குழைவு தன்மையை கொடுக்கும். அதுக்காக தான் இது நம்ம சேர்க்குறோம். டேஸ்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா குழைவாக வேகணும். நல்லா இந்த மாதிரி குழைவாக வேகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாயசம் நல்ல ஒரு குழைவாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் சர்க்கரை கரைகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ கண்டென்ஸ்ட் மில்க்கு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் அதுமாதிரி குங்குமப்பூவை நல்லா வெதுவெதுப்பான பாலில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது மாதிரி எடுத்திங்கன்னா தான் நல்ல இந்த மாதிரி கலர் கொடுக்கும். ஃப்ளேவர் நல்லா இந்த பால்லையும் இறங்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈவனாக. இப்போ பாதாம் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட குங்குமப்பூவும் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், பொடி பண்ணி. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். பன்னீர் நம்ம ஃபைனலாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். நல்லா ரொம்பவே அருமையான வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். இல்லைன்னா உங்களுக்கு பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். நம்ம சாதாரணமாக செய்கிற பாயசத்தை விட இது மாதிரி ஒரு பன்னீர் பாயசம் இந்த நவராத்திரிக்கு செய்யுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 15 நம்பர் பாதாம் எடுத்துருக்கேன். இதுமாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதே அளவில் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த பாயசத்துக்கு. நம்ம மீதி பாயசம்லாம் செய்யும்போது கொஞ்சம் நல்லா அப்படியே முழுசாகவே போடுவோம். இதுக்கு நம்ம பொடியாக போட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது கிடைக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக அப்படி வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம். ஃபைனலாக முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம்.
முந்திரி பாதாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. ரொம்பவே எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. பன்னீர் டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். அதை நம்ம இது மாதிரி பாயசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பாயசம் வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த தடவை செய்யணுன்ற அளவுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இந்த ஸ்பெஷல் பன்னீர் பாயசம் செஞ்சு பாருங்கள். பன்னீர் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அனைவருக்கும் நவராத்திரி தின சிறப்பு நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வரப்போகிற நவராத்திரி தினத்தன்று நீங்களும் இதே மாதிரி ஸ்பெஷல் ரெசிபியாக இந்த பன்னீர் பாயசத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. கட்டாயம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.